வெஜ் பிரியாணியும் நம்ம பலாக்கட்டை கிரேவி எப்படி செய்யணும் பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பல்லாரி, 1 கட்டை அளவுக்கு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, 1 உருளைக்கிழங்கு, 2 கேரட், 1 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு பட்டாணி. இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சது. இது கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த அரிசி கூடவே வந்துட்டு நம்ம கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்தி இது கூட தண்ணி சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு தாட்டி பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் சப்புன்னு வருங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பொட்டேட்டோவோட ஸ்கின்னும் கேரட்டோட ஸ்கின்னும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி கேரட்டுமே வந்துட்டு பொட்டேட்டோ கட்டரில் தான் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த நீள அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பொட்டேட்டோவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரட்டையும் பொட்டேட்டோ கட்டரில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்னடி என்னோட பிரியாணியில் இருக்கிற கேரட்டோட ஷேப்பும் பொட்டேட்டோட ஷேப்பும் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதோட சீக்ரெட் இதுதாங்க. ஷேப் வந்துட்டு அழகாக கட் ஆகி வரும். கேரட் வந்துட்டு கட்டுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும், ஆனால் பொட்டேட்டோ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிற அளவுக்கு வந்துட்டு கரெக்டான அளவு நெய் இல்லைங்க. அதனால இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேன் குக்கர் வச்சு இது நம்ம உருக்கி எடுத்துக்கலாங்க. என்னோடய அம்மாச்சிலாம் பார்த்திங்கன்னா கேசரி செய்யும்போது அந்த கேசரி செய்ய கடையிலே வந்துட்டு நெய் உருக்கி அதே கடாயில் கேசரி செய்வாங்க. அதே மாதிரி தாங்க எங்கள் அம்மாவும் செய்வாங்க. கொஞ்சம் வந்துட்டு நெய் விட்டுட்டு நம்ம பிரியாணி தாளிப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு முந்திரி சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இது ரோஸ்ட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்திட்டு இதை வந்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் அண்ட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. கேரட் அண்ட் பொட்டேட்டோ வந்துட்டு ஆயிலே நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா நம்ம வந்துட்டு பொட்டேட்டோவோட ஸ்மெல்லும் கேரட்டோட ஸ்மெல்லும் அப்படியே வரும். இதை வந்துட்டு ஒரு தாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பட்டாணியை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதை வந்துட்டு ஒரு 5 விசில் விட்டு வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்துட்டு வர பட்டாணி போட்டோன்னா அதோட ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம குக் பண்ணி சேர்த்திக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திட்டு இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள். இது வந்துட்டு மல்லியும் வரமிளகாயும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து அரைச்ச பொடிங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. அப்பாவுக்கு வந்துட்டு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால் பிரியாணிக்காகட்டும் வெஜிடபிள் குருமாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வீட்டில் அரைச்ச மசாலா தாங்க சேர்த்துவோம். இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு இதெல்லாம் வதனதுக்கப்புறமா மல்லி இலை, இது கூடவே புதினா இலை சேர்த்திக்கலாங்க. நம்ம வீட்டு புதினாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தாளிங்க. நம்ம வந்துட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோம். அதனால் 2.25 அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அரிசி கூட உப்பு சேர்த்திருக்கோம், கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 லெமனில் ஒரு 1/4 லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா கர்ட் கூட பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கொதி வந்துருச்சு, நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசியில் வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா பிரியாணி தாளிப்பு வந்துட்டு நம்ம ஒன்று சேர்த்தோம் இல்லைங்களா, ஒன்று சேர்த்துற பதிலாக 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஜாதி பத்தி வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் எடுத்துக்கலாங்க. தாத்தா வந்துட்டு பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பழத்தோட கொட்டையை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நைட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு காலையில் இதை உரிக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா
சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னை பீல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பலாப்பழ கொட்டையை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பலாப்பழ கொட்டையில் வந்துட்டு பால் இருக்கும் இல்லைங்களா, அதனால பலாப்பழத்தை மிஸ் பண்ணாலும் பலாப்பழ கொட்டையை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த பலாக்கொட்டை கிரேவி வந்துட்டு நம்ம இரும்பு கடாயில் செய்யலாங்க. அம்மா வந்துட்டு தேங்காய் நல்லா செய்வாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு ரோஸ்ட் ஆகட்டும். இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது நீங்கள் சோம்பு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, நாங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பலாக்கொட்டையில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு வடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு டேரெக்டாகவே உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. பலாக்கொட்டையில் இருக்கிற தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஆயிலே நல்லா குக் ஆட்டுங்க. நான் வந்துட்டு பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா தான் கேட்டேன். அம்மா வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, அதனால் நான் வந்துட்டு மட்டன் கிரேவி மாதிரி இந்த பலாக்கொட்டையை வச்சு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்களா. 1 கட்டை அளவுக்கு பூண்டு, இது கூடவே வந்துட்டு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பல்லாரியை வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அரைக்க தானேங்க போகிறோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு 2 தக்காளியை வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்திட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தேவையான மசாலாவை எடுத்து வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க. இது கூடவே நம்ம வீட்டிலேயே அரைச்ச கறி மசால் தூளுங்க. இது வந்துட்டு கோபுரம் மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. ஒரு மாமா வந்துட்டு கேட்டிருந்தாங்க, சிக்கனுக்கு வந்துட்டு இந்த மசாலா சேர்த்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் எங்ககிட்ட இந்த மசாலா இல்லை, என்ன பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு அத்தைக்கிட்ட மசாலாவை அரைச்சி தர்றேன், அத்தையை வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு நம்ம அத்தைக்குமே மசாலாவை நம்ம அரைச்சி கொடுத்துர்லாங்க. எடுத்து வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் கலக்கி கொடுத்துருக்காங்க. சாரிங்க, அம்மா வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. உங்கள்கிட்ட ஹோம்மேட் மசாலா இல்லை அப்படின்னா பேக்கெட் மசாலா கூட சேர்த்து செய்யலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. எங்களுக்கு வந்துட்டு தண்ணி பத்தாது, ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பலாக்கொட்டை வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ப்ளஸ் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்துனா ஆயில் வந்துட்டு பிரிஞ்சு வந்திருக்கும். ஸ்மெல்லு வந்துட்டு சூப்பராக இருந்துங்க அம்மா சமைக்கும் போதே. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த பலாக்கொட்டை கிரேவி வந்துட்டு நல்லா திக்காக இருக்குங்க. நம்ம இந்த கிரேவியை தக்காளி அரைச்சி சேர்த்து இந்த இரும்பு கடாயை செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால சூடு ஆறுறக்குள்ளே இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணுங்க. இரும்பு கடாயில் வந்துட்டு லெமன் அதுக்கப்புறமா வந்துட்டு புளி சேர்த்து நம்ம செய்யக்கூடாது. அதுவே லெமனும் புளியும் சேர்த்து இரும்பு கடாயில் செஞ்சிங்க அப்படின்னா இந்த இரும்பு கடாயில் இருக்கிற களிம்பு வந்துட்டு வெளியில் வரக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் கொஞ்சமாக புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணியுமே வந்துட்டு சூப்பராக ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்மெல்லு வந்துட்டு சூப்பராக இருந்ததுங்க. இப்போ வந்துட்டு இதை ஒரு கலக்கி கொடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா எவ்வளோ உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ரைஸ் வந்துட்டு எவ்வளோ உதிரியாக இருந்தோ அதை விட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. இப்போ வந்துட்டு நான் லஞ்சுக்குமே வந்துட்டு பிரியாணி பேக் பண்ணி வச்சாச்சு. அம்மா வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு வைக்க சொல்லிட்டேன், ஏன்னா நான் இந்த பிரியாணியை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிப்பேன். இதுக்கு வெஜிடபிளுக்கு வந்துட்டு
மட்டன் கிரேவி டேஸ்ட்லேயே பலாக்கொட்டை கிரேவிங்க. இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பை பாய்.